வெல்கம் டு பெனாஸ் vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்குவோம். நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் எங்களுக்கு ரொம்பவே பூஸ்டப்பாக இருக்கும். கீப் சப்போர்ட்டிங். ஃபஸ்ட்டு சாம்பார் ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பருப்பு வேகிறதுக்காக நான் கொஞ்சோன்னு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெய் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா ரைஸும் வச்சாச்சு. இங்கே வந்து நான் வடித்து தான் செய்வேன். ஏன்னா நம்ம ஊர் மாதிரி குக்கரில் வச்சோம் அப்படின்னா ரைஸ் வந்து நல்லா வராது. ஸோ அதனால் எப்பயுமே வந்து வடித்து தான் செய்வோம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இது 3 தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரெட் ஹார்ட் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். இப்போ வந்து காயெல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம். பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதனால் வந்து நான் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சாம்பார் தாளிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை இது சேர்த்து பொரிஞ்சதும் பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பாரில் சேர்த்துருங்க. இப்போ சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. பொரியலுக்கு வந்து கேரட் பீன்ஸ் எடுத்துருக்கேன். பீன்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கேரட் வந்து நான் துருவி தான் ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் சைட் பை சைடாக கேரட்டும் துருவி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம பொரியல் வந்து பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் இது சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் வந்து ரெட்டிஷ் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுருங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதங்குற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. எண்ணெயிலே வந்து நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டு தண்ணி வற்றினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து மீன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்து ஸோ அதையும் வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரைஸ், இது வந்து பொரியல், இது வந்து சாம்பார். இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.